உக்ரைன் யுத்தத்துல வில்லன் யாரு? ஹீரோ யார்? அப்படின்னு கேட்டோம்னா, யாருக்குமே தெரியாது. எவன போய் கேட்கிறோமோ, அத பொறுத்து பதில் வரும். அதே மாரி தான் இப்ப நடக்கக்கூடிய சம்பவம். இது வந்து ஒரு ரெகுலரான சம்பவம். எப்படி தக்கூரித்தனமா மைலேஜே இல்லாத விவகாரத்த ஜெலன்ஸ்கி தொடுவாரோ, அதே மாரி சம்பவம்னா அதுக்கு ஈக்குவல் கிடையாது. எப்படி அது ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப இறுதி வரை நடக்குதோ, அதே மாரி உக்ரைன் யுத்தம் வெடிச்சதுலருந்து இந்த சம்பவமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இத தடுக்கவே முடியல. காரணம் என்ன? அவ்வளவு பெரிய முட்டாள்தனத்த உக்ரைன் அதிபர் செஞ்சாரு. அதோட விளைவு தான் இப்படி நடக்குது. சரி அப்படி என்ன? இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப வரை தடுக்க முடியாத ஒரு நிகழ்வு உக்ரைனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறது. ராணுவத்துக்கு விரும்பி வர ஆட்கள் இருக்கார்கள். ஆனா வேண்டவே வேண்டாம். இது முழுக்க முழுக்க செலன்ஸ்கியோட யுத்தம் அப்படின்னு சொல்லி தெறிச்சு ஓடுற கூட்டமும் இருக்கு. ஏறக்குறைய ஆரம்ப காலகட்டங்கள்ல விரும்பி வர கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. தெறிச்சு ஓடுற கூட்டம் கம்மியா இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல தெறிச்சு ஓடுற கூட்டம் கூடிக்கிட்டே போய் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த பக்கம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, காடே இல்லை. எது விரும்பி வரக்கூடிய ஆட்கள் காடே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இப்பதான் பெரிய அளவு ஏகப்பட்ட திட்டங்கள், கைது நடவடிக்கைகள் அதெல்லாம் மீறி இப்ப கடந்த மாசத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 4 பேரை பிடிச்சிருக்கார்கள். எதற்கு அப்படின்னா, உக்ரைன்ல இருந்து ஆட்களை வெளியில கொண்டு போறது மட்டும்தான் அவர்களோட பணி. உக்ரைனியர்கள் தான். அங்க உள்ள பிசினஸ் பால்கள் தான். அங்க உள்ள இராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் தான். காவல்துறையை சேர்ந்த ஆட்கள் தான். ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி உக்ரைனியர்கள், அதாவது இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள உள்ள உக்ரைனியர்களை இந்த பகுதியில இப்ப இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறது நடக்க போகுது அப்படின்னா, டக்குன்னு அதற்கு முன்னாடியே அங்க போய் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா உங்களை உக்ரைனை விட்டு வெளியேற்றிடுவோம் அப்படின்னு கடந்த மாதங்கள்ல மட்டும் சுமார் 15,000 நபர்களை வெளியேற்றியிருக்கார்கள். அதுவும் இந்த ஃபார்மேட்டு தான். இதை செஞ்சது யாரு அப்படின்னா, உக்ரைனோட பிசினஸ்மேன், அதே மாதிரி இராணுவ அதிகாரிகள், காவல்துறை 3 கூட்டு களவாணித்தனம் பண்ணி இந்த வேலையை தொடர்ந்து பண்றார்கள். இவர்கள் கேங் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்து இன்னொரு கேங் அப்படின்னு ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட கேங்கள் உருவாயிருச்சு. ஒரு சில பகுதிகளை குறி வச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு டிவிஷன் தான் மாட்டியிருக்கு. ஒரு கேங் தான் மாட்டியிருக்கு. அந்த கேங்ல 4 பேர் தான் மாட்டியிருக்காங்க. எத்தனை நாள் அவர்களை வச்சு இருக்க முடியும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இதையே அவர்கள் பெரிய அளவு ஒரு தொழிலாவே பண்ணி ஒரு மாஃபியா ரேஞ்சுக்கு வளர்ட்டார்களாமா. ஈஸியா ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் இல்லைன்னா அந்த 4 பேர் பேரை உள்ள அறிவிக்கவே இல்லையாமா. உக்ரைன் டெலகிராஃப் தளங்கள்ல இதான் இன்னைக்கு ஹைலி டாபிக். காரணம் அந்த 4 பேர் பேர்களை ஆரம்பிக்கல, வெளிவிடல. ஆனா என்ன சம்பவம்னு மட்டும் சொல்லியிருக்கார்கள். மிகப்பெரிய அளவுல பணம். அந்த பணம் அப்படிங்கிறது கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உக்ரைன்ல எந்த பகுதியில் இருக்க ஆட்களை இராணுவத்துக்கு கட்டாயமா சேர்க்க போறார்களோ அந்த ஸ்பாட்ல இருக்கிற ஆளுகளை வெளியேற்றி விட்டுருவார்கள். எப்படியோ ஏதோ ஒரு நாட்டுக்கு கரையேற்றி விட்டுருவார்கள். அதுக்கு இவ்வளோ தொகை அப்படின்னு பேசி இந்த பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்குது. உக்ரைன்ல ஏற்கனவே நிறைய இருந்துச்சு போருக்கு முன்னாடி. சூரியகாந்தி ஏற்றுமை, கோதுமை ஏற்றுமை, அப்படியே ஆத்தாடி அப்படியே ஐரோப்பாவோட கோதுமை களஞ்சியம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டோன்னே, உலகத்தோட கோதுமை களஞ்சியம், நீ ரஷ்யாவுக்கு எதிராக குரல் கொடு அப்படின்னாங்க. இப்ப என்ன இருக்கு அப்படிலாம் தெரியல. டேம் கீமெல்லாம் உடைச்சு விட்டாங்க. திருப்பி அதே மாதிரி அந்த நிலப்பரப்புல விவசாயம்லாம் வருமா வராதா? வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இதை தாண்டி அங்க அதிகமா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி வந்து சொல்றதுதான். அதிபர் அவர் தான், அவர் சொல்றத நம்பிதான் ஆகணும். கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்ட்டாரு. அது எனக்கு தெரியும், அதை அப்புறம் கொடுத்துட்டு போ அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாம் போச்சு. அப்ப அங்க பிசினஸே இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏன் இல்ல? இங்க இருந்து தப்பிச்சு போகிற பிசினஸே பெரும் பிசினஸ். மற்ற நாடுகள்ல எல்லாம் தங்கத்தை கடத்துவாங்க, போதைப் பொருளை கடத்துவாங்க. இங்க அப்படிலாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இராணுவத்துக்கு போக பிடிக்கலைங்கிறவர்களை நாட்டில இருந்து வெளியேற்ற உதவுறோம். இதுல என்ன எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறனால தான் இந்த கேங்கள் உக்ரைனுக்குள்ள வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காமா. அநேகமா இவர்களே ஒரு பிரைவேட் ஆர்மியா மாறிடுவார்கள். ஜெலன்ஸ்கியை பிடிக்கவும் உதவுனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நன்றி, வணக்கம்.